பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. மச்சான் என்னடா நானா உன் கண்ணுக்கு தெரியறனா? டேய் ராக்கி, என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? ஏண்டா ஒரு 2-3 டேஸ் நம்ம பார்க்கல, அதுக்காக உன்னை மறந்துட்டேன்னு அர்த்தமா? இல்ல மச்சான், நான் அப்படி சொல்ல வரலடா. நீ இருக்க பிஸி ஸ்கெடியூல்ல நானா உன் கண்ணுக்கு தெரியறனா அப்படின்னு கேட்க வந்த மச்சான். இல்ல புரியலடா. பிஸி ஸ்கெடியூலா? டேய் எதை பத்திடா கேக்குற? ஓ பிசினஸ் பத்தி கேக்குறியா? ஆமாண்டா ராக்கி, கொஞ்சம் பிஸி தான்டா. என்னது பிசினஸ் பத்தியா? டேய் அதுலதான் நீ எப்பவும் பிஸின்னு எனக்கு தெரியுமே. டேய் மச்சான், நான் அதை பத்தி கேட்கலடா, இது வேற மச்சான், வேற. என்னது வேற பத்தியா? டேய் வேற எதை பத்திடா? வேற எதுலடா நான் பிஸியா இருக்க போறேன்? மச்சான் என்னடா ஒன்னும் தெரியாத மாதிரி இப்படி நடிக்கிற? டேய் டேய் ரொம்ப நடிக்காதடா. என்ன மச்சான், வைஷ்ணவி சிஸ்டர் கூட பிஸி தானே? என்னது வைஷ்ணவி கூட பிஸியா? டேய் அப்படிலாம் இல்லடா. ஏன்டா நீ வேற? உனக்கு நல்லாவே தெரியுலடா, பாட்டி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு. பின்ன இப்படி கேட்டா எப்படி மச்சான்? டேய் மச்சான் என்னடா இப்படி பேசுற? ஏன்டா நேத்து தானடா கோவிலுக்குலாம் போயிட்டு வந்தீங்க? டேய் ஆமாண்டா, கோவிலுக்கு போனோம் தான்டா, அதான் உங்ககிட்ட எல்லாமே சொன்னனே. இவன் என்ன திடீர்னு இப்படி குழப்புறான்? டேய் மச்சான் எனக்கு சத்தியமா புரியலடா, ரொம்ப குழப்பமா இருக்கு. டேய் மச்சான், வைஷ்ணவி சிஸ்டரை உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் தானே? பிடிச்சிருக்கா பிடிக்கலையெல்லாம் எனக்கு தெரியல மச்சான். அதோட தவிர்க்க முடியாத சிச்சுவேஷனால தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கேன். அவங்களும் அதே சூழ்நிலையில தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. அதோட வைஷ்ணவி நல்ல பொண்ணு அண்ட் பேசினா நல்லா பேசுவாங்க. இப்போதைக்கு நாங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மச்சான், அவ்வளோதாண்டா. இவன் என்ன இப்போதைக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றான்? அப்போ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா? டேய் மச்சான் என்னடா நீ, அப்போ நீ வைஷ்ணவி சிஸ்டரை இன்னும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலையா? டேய் ராக்கி, என் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எல்லாரையும் விட நல்லா தெரியும் மச்சான். நான் அதுல இருந்தே இப்பதான் மச்சான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள எப்படி மச்சான் என்னோட இன்னொரு லைஃப்குள்ள போக முடியும்? அர்ஜுன் என்னடா திடீர்னு எப்படி சொல்ற? ஏண்டா கொஞ்ச நாளா தான் உனக்கு இன்னொரு லைஃப் கிடைச்சிருச்சு, நீ பழைய மாதிரி சந்தோஷமாயிடுவேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா, நீ என்ன மச்சான் எப்படி சொல்ற? அப்போ வைஷ்ணவி உனக்கு பிடிக்கலையாடா? ஐயோ டேய் ராக்கி, சத்தியமா சொல்றேன்டா, அவங்கள பிடிச்சிருக்கா பிடிக்கலையெல்லாம் எனக்கு தெரியல மச்சான். ஆனா ஒண்ணு ஃப்ராங்கா சொல்லவா, ஒரு டைமும் அவங்கள பாக்குறப்பலாம் எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குடா. அவங்களுக்கு நான் தகுதி இல்லையோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு மச்சான். டேய் அர்ஜுன் எதுக்குடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? டேய் நீ எதுக்குடா முதல்ல கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்? என்ன மச்சான் இப்படி கேக்குற? எப்படி மச்சான் கில்ட்டி இல்லாம இருக்கும்? என்ன இருந்தாலும் நான் இன்னொரு பொண்ணை லவ் பண்ண வந்தானே மச்சான். ஆனா வைஷ்ணவி அப்படி இல்லையில மச்சான். அவங்களுக்குன்னு தனியா கல்யாணம் பத்தின கனவுகள் நிறைய இருக்கும்ல. அவங்களும் தனக்கு வர வேண்டிய புருஷன் தன்னை தான் முதல்ல காதலிச்சிருக்கணும்லாம் நினைச்சிருப்பாங்கல்ல. ஆனா அது எதுக்குமே நான் தகுதி இல்லையில மச்சான். டேய் அர்ஜுன் என்னடா நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? டேய் நடந்ததுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லையே மச்சான். என்னது நடந்து முடிஞ்சதுல ஏன் தப்பு எதுவும் இல்லையா? என்னடா ராக்கி இப்படி சொல்ற? முழுக்க தப்பு என் மேல மட்டும் தாண்டா இருக்கு. ஒரு பொண்ணு என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு கூட தெரியாம நான் முட்டாளா இருந்திருக்கேன்ல. டேய் அர்ஜுன் இப்போ எதுக்குடா நீ முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க? இங்க பாரு மச்சான், அனிதான்னு ஒருத்தி உன் லைஃப்ல வரவே இல்லைன்னு நினைச்சுக்கோடா. அதோட அவளாம் ஒரு ஆளுன்னு அவளுக்காக நீ ஃபீல் வேற பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு மச்சான், வைஷ்ணவி சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுதுடா. அதனால நீ ஒழுங்கா பழசெல்லாம் மறந்துட்டு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணு மச்சான். ராக்கி இப்ப நீ சொன்ன பத்தியா, வைஷ்ணவி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. ரொம்ப நல்ல பொண்ணு இல்லடா, ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு நான் சத்தியமா தகுதியானவனே இல்ல மச்சான். டேய் என்னடா நீ, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், சும்மா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாரு மச்சான், அதெல்லாம் நீ வைஷ்ணவி சிஸ்டருக்கு எல்லா விதத்திலையும் தகுதியானவன் தான், சரியா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா பழசெல்லாம் மறந்துட்டு ஒழுங்கா அவங்க கூட நியூ லைஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு அதை பத்தி மட்டும் யோசி, சரியா? ஏய் ராக்கி, உனக்கு புரியுதா இல்லையாடா? வைஷ்ணவி ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்கடா. அவங்க கிட்ட போய் என் பாஸ்ட சொன்னா அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தெரியல மச்சான். டேய் அர்ஜுன் எனக்கு புரியுதுடா, எந்த பொண்ணுமே அவ்வளவு சீக்கிரத்துல பாஸ்ட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கடா. நீ எதுக்கு மச்சான் பாஸ்ட பத்திலாம் அவங்க கிட்ட பேசுற? உங்க ஃபியூச்சரை பத்தி மட்டும் யோசி மச்சான். டேய் ராக்கி என்னடா பேசுற நீ? அப்போ என் பாஸ்ட பத்தி மறைச்சிட்டு அவங்க கூட என்ன நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ண சொல்றியா? சத்தியம் என்னால முடியாது மச்சான். ஏன்னா வைஷ்ணவி ரொம்ப நல்லவங்கடா. அவங்கள ஏமாத்திட்டு என்னால அதே கில்ட்டியோட லைஃப் லாங்கா இருக்க முடியாது மச்சான். இப்போதைக்கு நாங்க நல்ல ஃப்ரெண்டா இருக்கோம். கண்டிப்பா சந்தர்ப்பம் வரும்போது அவங்க கிட்ட என் பாஸ்ட பத்தின எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் மச்சான்.
டேய் என்னடா பேசுற நீ? ஏண்டா உன் பாஸ்ட பத்தி சொன்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னே தெரியாது மச்சான். நீ எதுக்காக மச்சான் அதெல்லாம் பத்தி அவங்க கிட்ட சொல்லணும்? அதெல்லாம் வேண்டாம் மச்சான், சொல்றத கேளுடா. இல்லடா மச்சான், கண்டிப்பா வைஷ்ணவி கிட்ட என் பாஸ்ட பத்தி நான் சந்தர்ப்பம் வரும்போது சொல்ல தாண்டா போறேன். அதுக்கப்புறம் அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு அது ஓகே தாண்டா. சரிடா ராக்கி, நான் கிளம்புறேன்டா, டைம் ஆகுது. ஐயோ இவன் என்ன இப்படி பேசிட்டு போறான்? பாஸ்ட பத்தி சொன்னா எந்த பொண்ணு தான் அக்செப்ட் பண்ணிப்பா? கண்டிப்பா எந்த பொண்ணாலையுமே பாஸ்ட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இவன் ஏன் இப்படி இருக்கானே தெரியல. கடவுளே, கொஞ்ச நாளா தான் அர்ஜுன் லைஃப் மாற போகுதுன்னு சந்தோஷமா இருந்தேன். இப்போ என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? கடவுளே, நீங்க தான் அர்ஜுனையும் வைஷ்ணவிக்கும் எந்த ப்ராப்ளமும் வராம பாத்துக்கணும். வைஷு, என்னடி மித்து போனை அட்டன் பண்ணாலா இல்லையா? இல்லம்மா, மித்துக்கு போனே போக மாட்டேங்குது. ஐ திங்க் மழை ரொம்ப பெய்யறதுனால சிக்னல் கட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேம்மா. ஐயோ வைஷு, என்னடி சொல்ற நீ? நம்மளும் ரொம்ப நேரமா மித்துக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், ஆனா அவளுக்கு சுத்தமா போன் போகவே மாட்டேங்குது. என்ன வைஷு, உன்னை யாரடி அவளை தனியா விட்டுட்டு வர சொன்னது? எவ்வளவு நேரம் ஆனாலும் அவ கூடவே நீ வந்திருக்க வேண்டியதானே? ஏன் வைஷு இப்படி பண்ணுன? டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தியா? மித்துவை இன்னும் காணல, மழை வேற ரொம்ப பெய்யுது. ஐயோ கடவுளே, புள்ள எங்க இருக்கா என்னன்னே தெரியல. மா இல்லம்மா, நான் மித்துக்கிட்ட அப்பவே சொன்னம்மா, நான் வெயிட் பண்றடி, 2 பேரும் சேர்ந்து போலான்னு. ஆனா மித்து தாமா உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு என்ன சீக்கிரமா அனுப்பிவிட்டா. கடவுளே, என்ன வயசோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நீ? இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போறதா ரொம்ப முக்கியமாடி. ஹாஸ்பிட்டல் இந்த மாசம் இல்லைனாலும் அடுத்த மாசம் போயிருந்துருக்கலாம்லடி. ஆனா மித்து இப்போ என்ன பண்றா, எங்க இருக்கான்னு ஒண்ணுமே புரியல. வைஷோ, நீ இன்னொரு வாட்டி போன் ட்ரை பண்ணி பாருடி. இதோ ட்ரை பண்றமா. கடவுளே, மழை வேற இப்படி பெய்யுது, டைம் வேற இவ்வளோ ஆகிட்டு. நான் அப்பவே சொன்னேன்லடி மித்து, நான் உன் கூட வெயிட் பண்ணி வரேன்னு. நீ ஏண்டி கேட்கவே இல்லை? இப்போ நீ என்ன பண்ற, எங்க இருக்கன்னு ஒண்ணுமே தெரியல. கடவுளே, என் மித்து பத்திரமா வீட்டுக்கு வந்துடணும். வைஷு என்னாச்சுடி? ரிங் போதாடி? இல்லம்மா, போன் சுத்தமா போகலமா. வைஷு, என்னடி இப்படி சொல்ற? வைஷு, பேசாம நீ வாடி, நீ நானும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சரிம்மா, எனக்கு என்னமோ மித்து மழை ரொம்ப பெய்யறதுனால ஆஃபீஸ்லேயே இருப்பான்னு தோணுதுமா. சரி வாங்கம்மா, நம்ம போய் மித்துவை ஆஃபீஸ்லேயே போய் கூட்டிட்டு வந்துடலாம். சரிடி, இரு நான் போய் கூட எடுத்துட்டு வரேன். லக்ஷ்மிமா, மித்துமா. அப்பா, மித்து வந்துட்டாளா? ஆதி சார், ஆதி தம்பி, நீங்களா? வாங்க தம்பி, வாங்க. எப்படி இருக்கீங்க? ஆண்டி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் தம்பி. தம்பி, நீங்க எவ்வளவு தூரம்? ஐயோ, அது ஒன்றும் இல்லம்மா, மித்ரா ஆஃபீஸ்லேருந்து கிளம்ப டைம் ஆயிடுச்சு. அதோட மழை வேற ரொம்ப பெஞ்சுது. அதாம்மா நான் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். என்ன இது? மித்து ஃபர்ஸ்ட் ஆதி சார் கூட வந்ததே என்னால் நம்ப முடியல. இது என்னடானா, ஆதி சார் மித்துவை ட்ராப் பண்ணுறதுக்காக தான் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னடா நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம் லக்ஷ்மிமா, ஆஃபீஸ்லேருந்து கிளம்ப கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதோட மழை ரொம்ப பேஞ்சுது லக்ஷ்மிமா. கேப் எதுவும் கிடைக்கல, அதனால தான் இவர் கூட வந்தேன் லக்ஷ்மிமா. தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. என்னடா டைம் ரொம்ப ஆயிடுச்சு, மழை வேற இவ்வளோ பெய்யுது. மித்து எங்கே இருக்கா, எப்படி இருக்கான்னு ரொம்ப தவிச்சு போய் கிடந்தோம். நீங்கள் நல்ல நேரத்தில் மித்துவை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. ஆமாம் ஆதி சார், ரொம்ப நன்றி. மித்துவை காணணுன்னு நானும் அம்மாவும் ரொம்பவே பயந்துட்டோம். நீங்கள் கரெக்டான டைமில் மித்துவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஐயோ பரவாயில்ல ஆண்டி. சரிங்க ஆண்டி, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஐயோ ஆதி தம்பி, கொஞ்சம் இருங்க தம்பி. மழையில 2 பேருமே ரொம்ப நனைஞ்சிட்டீங்க போல இருக்கு. என்ன தம்பி, நீங்க தலையை கூட துவட்டாம கிளம்புறேன்னு சொல்றீங்க. கொஞ்சம் பொறுங்க தம்பி, தலையை துவட்டிட்டு போலாம். ஐயோ ஆண்டி, பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும், நான் கிளம்புறேன் ஆண்டி. ஐயோ என்ன தம்பி, நீங்க ஃபுல்லா நனைஞ்சிருக்கீங்க, தலை வேற ரொம்ப ஈரமா இருக்க மாதிரி தெரியுது. துவட்டிக்கோங்க தம்பி. தம்பி, நீங்க தப்பா நினைக்கலனா உள்ள மித்துவோட ரூம் இருக்கு, அங்க போய் இருங்க தம்பி. நான் மித்துவை துண்டு எடுத்துட்டு வர சொல்றேன். ஐயோ ஆண்டி, பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும், நான் வீட்டுக்கு போய் பாத்துக்கிறேன் ஆண்டி. ஐயோ என்ன ஆதி தம்பி, நீங்க நனைஞ்சதோடய எப்படி வீட்டுக்கு போவீங்க? உடம்பு ஏதாச்சும் சரியில்லாம போயிட போகுது தம்பி. நீங்க ரூமுக்கு போங்க தம்பி. நான் மித்துவை டவல் எடுத்துட்டு வர சொல்றேன். சரிங்க ஆண்டி. மித்து, என்னடி பாத்துக்கிட்டு அப்படியே நிக்கிற? அந்த தம்பி ரூம்ல வெயிட் பண்ணது பாரு. நீ போய் சீக்கிரம் போய் டவல் எடுத்துட்டு போய் அந்த தம்பிட்ட கொடு. என்னது, நான் போய் கொடுக்கணுமா? லக்ஷ்மி அம்மா, என்ன லக்ஷ்மி அம்மா பேசுறீங்க? நான் போய் எப்படி? நீங்க போய் கொடுங்க லக்ஷ்மி அம்மா. நீங்க இல்லைன்னா வைஷுவை போய் கொடுக்க சொல்லுங்க. என்னது, நாங்க போய் கொடுக்கணுமா? மித்து, நீ என்ன பைத்தியமாடி? அவரு உன்னை கட்டிக்க போறவரடி, அவருக்கு நீ தானடி போய் துண்டு கொடுக்கணும். நாங்க போய் எப்படி கொடுக்க முடியும்? ஐயோ ஆமா மித்து, லக்ஷ்மி அம்மா சொல்ற மாதிரி நாங்க எப்படி அவருக்கு போய் கொடுக்க முடியும்? நீ போய் டவலை குடு மித்து. அவர் பாரு ரொம்ப மழையில் நனைஞ்சு போயிருக்காரு. சீக்கிரம் போய் குடு மித்து, போ. ஐயோ என்ன லக்ஷ்மி அம்மாவும் வைஷுவும் என்ன டவலை போய் கொடுக்க சொல்றாங்க? ஆனா ஐயோ, அவன் வேற பாவம், என்னாலதான் அவன் மழையில் நனைஞ்சான். அதோட அவனுக்கு காரில் வரும்போதே அப்படி குளிர்ந்துச்சு. இருக்கிற கோட்டையும் என்கிட்ட கழட்டி கொடுத்துட்டான். இப்போ என்ன பண்ணுறது? சரி, வேற வழி இல்லை, நம்மளே போய் டவலை கொடுத்துடலாம்.
மித்து என்னடி மச நின்னுட்டே இருக்க? பாவுடி, அந்த தம்பி ரொம்ப நேரமா ரூம்ல வெயிட் பண்ணது பாரு. சீக்கிரம் போய் டவலை கொடுப்போ. சரிம்மா, சரி, நான் போய் கொடுக்குறேன், நீங்க இருங்க. இதுதான் மேடமோட ரூமா? நல்லதான் இருக்கு. உள்ள வரலாமா? நீ என்ன பைத்தியமாடி? இது ஒரு ரூம் தானே, உள்ள வரலாமான்னு என்கிட்ட கேக்குற? இது ஏ ரூம் தான். ஆனா இப்போதைக்கு நீ தானே இந்த ரூம்ல இருக்க, அப்புறம் பர்மிஷன் கேட்காம எப்படி உள்ள வருது? சரியா, சரி, இந்த அப்படி டவல் கொடுக்க சொன்னாங்க. முதல்ல தலையெல்லாம் பாரு எவ்வளவு ஈரமா இருக்குன்னு, முதல்ல தொடச்சுக்கோ. புடி. கேண்டி, நீ தாண்டி மலையில ரொம்ப நனைஞ்ச, இந்த முதல்ல நீ தொடச்சுக்கோ. நீ என்ன லூசா? என்னை விட நீ தான் நிறைய நனைஞ்சிருக்க. அதோட எனக்கு நல்லா தெரியும் கார்ல வரும்போது உனக்கு எப்படி குளிர்னுச்சுன்னு. இங்க பாரு, நீ நிறைய நனைஞ்சிருக்க. அதனால முதல்ல ஒழுங்கா தலையை தொட. நாளை பின்ன உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் என்கிட்ட தான் சண்டைக்கு வருவேன். ஒன்னால தாண்டி எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு. அந்த பழி சொல்லுக்கலாம் நான் ஆளாக்க விரும்பலப்பா. முதல்ல தலையை தொட. திமிருடி திமிரு, எனக்கு உடம்பு ஃபுல்லா திமிரு. வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரிங்க மேடம், சரி, நான் துவட்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க வெளியில போயிட்டு ஒரு டவல் எடுத்து நீங்களும் தொடச்சிக்கோங்க. மேடமும் மலையில அந்த ஆட்டம் போட்டு ஃபுல்லா நனைஞ்சிருக்கீங்க. போ. சரி சரி, எனக்கு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாரு. திமிர் பிடிச்சவ எப்பவுமே இப்படிதான் இருப்பா போல. ஹிகி, பார்த்து போடி, தண்ணி கீழே சொட்டி கிடக்கு, வலிக்கு விழுந்துட போற. அதெல்லாம் எனக்கு பார்த்து போ தெரியும். உன் வேலையை மட்டும் நீ பாரு. வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி. அது சரி. ஹிகி, பாத்துடி. உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே. உன்னை பார்த்ததாலே தங்கம் உருகுதா, அங்கம் கரையுதா, வெட்கம் உடையுதா, முத்தம் தோடருதா, சொக்கித்தானே போகிறேனே மாமா கொஞ்ச நாளா. என்ன கண்ணுடா இது? அப்படி கண்ணுக்குள்ள என்னதான் வச்சிருக்கானே தெரியல. அதோட அவ லிப்ஸ், இதுக்கு மேல என்னால முடியாது. நானும் எவ்வளவு நேரம் தான் கண்ட்ரோலா இருக்கிறது? முடியாது, இதுக்கு மேல சத்தியமா என்னால முடியாது. ஹலோ ஆதிகண்ணா. சொல்லு ஜானு. டேய் ஆதி, நீ நீ எங்கடா இருக்க? டைம் என்ன ஆகுது? இன்னும் நீ வீட்டுக்கு காணோம். மழை வேற அப்படி பேஞ்சிட்டு இருக்கு. எங்கடா இருக்க நீ? அது ஜானு, இன்னும் நான் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன். சரிடா ஆதி, பார்த்து பத்திரமா வா. ஐயோ டே ஆதி, ஏன்டா இப்படி இருக்க நீ? ஜானு மட்டும் கால் பண்ணலேனா நீ கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருப்படா. கடவுளே, இவ பக்கத்துல இருக்கும்போது என் கண்ட்ரோல் ஏன் என்கிட்ட இருக்க மாட்டேங்குதுன்னு சுத்தமா தெரியல. ஐயோ, இவ கண்ணு வேற என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதோட இப்பெல்லாம் அவள் லிப்ஸும். டே ஆதி, இதுக்கு மேல இங்க இருந்தா அது சரி வராதுடா. ஒழுங்கா கிளம்பிடு. மித்ரா, அது டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஐயோ, எனக்கு என்னாச்சு? அவன் மேல எனக்கு ஆக்சுவலா கோவம் தானே வரணும். ஆனா எனக்கு இன்னைக்கு அவன் மேல சுத்தமா கோவமே வரல. ஐயோ மித்து, உனக்கு என்னடி ஆச்சு? ஆண்டி, அது டைம் ஆயிடுச்சு ஆண்டி, நான் கிளம்புறேன். ஐயோ என்ன தம்பி, மழை என்ன நிக்கவே இல்லை, நீங்க அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க. மழை நின்னோட கிளம்பலாமே. ஐயோ இல்ல ஆண்டி, இருக்கட்டும், டைம் ஆகுது. நான் கிளம்புறேன் ஆண்டி. பாய் வைஷ்ணவி, நான் கிளம்புறேன். சரிங்க தம்பி, பத்திரமா போயிட்டு வாங்க. பாய் ஆதி சார். மித்து, நான் கூப்பிடுறது காதுல விழுகுதா இல்லையா? வைஷு, சொல்லுடி. அது சரி, என்ன மித்து, நானும் லக்ஷ்மி அம்மாவும் எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டோம் தெரியுமா? ஆதி சாருக்கு காஃபி ஏதாச்சும் வேணுமான்னு கேட்கறதுக்காக. ஆனா நீ என்னடானா என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. என்னடி புள்ள அப்படி ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? புள்ள நாங்க எதுவும் பண்ணலடி வைஷு. அது ட்ரெஸ்லாம் ரொம்ப ஈரமா இருக்கு. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஐயோ ஆமால, நான் அதை சுத்தமா மறந்துட்டேன் பாரு. மித்து, நீயும் நல்லா நனைஞ்சிருக்க. முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாப்போ. அப்புறம் உடம்பு ஏதாச்சும் சரியில்லாம போயிட போதுரி. ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாப்போ. சரிடி, சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். மித்து, நான் ஒன்னு சொல்லவா? இப்ப கூட நீ ஆதி சார் கூட வந்தது எனக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு தெரியுமா? வைஷு, என்னடி சொல்ற? ஷாக்கிங்கா இருக்கா? ஆமா மித்து, நீ ஆதி சார் கூட வருவன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடி. இன்ஃபேக்ட் டைம் ஆயிடுச்சு, மழை வேற இப்படி போயிடுது, நீ எப்படி தனியா வருவன்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? பார்த்தா நீ ஆதி சார் கூட வந்து நிக்கிற. செம்ம ஷாக்குடி. ஆமாண்டி வைஷு, டைம் ரொம்ப ஆகிடுச்சு. அதோட எனக்கு வேற வழியும் இல்லடி, அதனாலதான் அவன் கூட வந்தேன். இல்லைன்னா நானாச்சும் அவன் கூட வரதாச்சும். ஐயோ மேடம், உடனே ஆரம்பிச்சிடாதீங்க ஆதி சாரை பத்தி குறை சொல்ல. மித்து, எனக்கு என்னமோ ஆதி சார் நல்லவர் மாதிரி தான் தோணுதுடி. பாரு, அவரே டைம் ஆயிடுச்சுன்னு உன்னை வீட்டு வரைக்கும் வந்து டிராப் பண்ணிட்டு போறாரு. ஆமாண்டி, அப்பப்ப அவன் கிட்ட இருந்தும் கொஞ்சம் நல்லவன் எட்டி பாக்குறான் தான். அதுக்காக அவனை ஃபுல்லாலாம் நல்லவன்லாம் சொல்லிட முடியாது, சரியா? சரி மித்து, நீ இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லவே இல்லையே. என்ன விஷயம்டி? இல்ல, அது ரொம்ப நேரமா நானும் லக்ஷ்மி அம்மாவும் கூப்பிட்டுட்டே இருந்தோம். நீயும் ஆதி சாரும் உள்ள என்னடி பண்ணீங்க? என்னது வைஷு,
அதெல்லாம் எதுவும் இல்லையே. ஏண்டி ஏன் இப்படி கேட்குற? மித்து ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நான் சும்மா தான் கேட்டேன். நீ எதுக்குடி இப்படி பதற? அப்படியே உங்கள் 2 பேரையும் ரூம்குள்ளார விட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் ஏதாச்சும் பண்ணிட்டாலும் அட கேண்டி நீ வேற. ஏ வைஷு, என்னடி நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? சரி அதெல்லாம் விடு. அப்புறம் உன் ஆளு அர்ஜுன் என்ன சொல்றாரு? மித்து, அதான் நான் சொன்னேனேடி, அர்ஜுன் என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பார்க்குறாராண்டி. மித்து, உனக்கே நல்லா தெரியும்ல, அர்ஜுன் என்கிட்டலாம் பேசுவாரான்னு நான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அவர் என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பார்க்குறேன்னு சொல்கிறாருடி மித்து. எனக்கு இதுவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஆனால் கண்டிப்பாக நான் அர்ஜுனுக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன் மித்து. வைஷு, நீ வேணும்னா பாரு, கூடிய சீக்கிரமாகவே அர்ஜுனும் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அர்ஜுன் பேசுவாரான்னு நீ இருந்த, ஆனால் இப்போ பாரு அவர் பேசுகிறாரு. அதோட உன்னை நல்ல ஃப்ரெண்டாகவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. கூடிய சீக்கிரமாக உன்னை லைஃப் பார்ட்னராகவும் அவர் அக்செப்ட் பண்ணி பாருடி, சரியா? மித்து, நீ சொன்னது மட்டும் நடந்துருச்சுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லடி. கண்டிப்பாக அர்ஜுன் என்ன லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் மித்து. ஆனால் இப்போதைக்கு அவர் என்கிட்ட பேசுறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? வைஷு, அர்ஜுன் பற்றி பேசினாவே உன் முகம் எவ்வளோ பிரகாசமாக மாறிடும் தெரியுமா? சரி மேடம், எக்ஸைட்மெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வாங்க இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் முடிச்சிட்டோம்னா மார்னிங் ஏர்லியராக எழுந்திரிச்சு கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போய் பார்த்தோம்னா ஐ திங்க் நம்மளோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாண்டி. ஐயோ ஆமாம் மித்து, ஆதி சார் வேற நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் சீனியர்ஸ் டீமோட இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக நம்மளையும் சேர்த்துருக்காரு. கண்டிப்பாக இதை நம்ம நல்லா பண்ணி கொடுக்கணும் மித்து. கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை நம்ம கொடுப்போம் வைஷு. ஐ திங்க் அவங்க கொடுத்த ஒர்க்கில் நம்ம 3/4 ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போய் ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நாளைக்கு சொன்ன டைம்குள்ளார நம்மளோட ஒர்க்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாண்டி. மித்து, எனக்கு கொஞ்சம் ஈஸியான ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க, பட் அதே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி மித்து, உனக்கு அவ்வளோ பெரிய ஒர்க் கொடுத்துருக்காங்க, நீ அசால்ட்டாக முடிச்சிடலான்னு சொல்கிற? வைஷு, நம்பிக்கை அதானே எல்லாம். ஐ ஹோப் கண்டிப்பாக முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாண்டி. அதானே மித்து இது வரைக்கும் ஒரு ஒர்க்கை எடுத்து அதை முடிக்காமல் விட்டுருக்காளே என்ன? கண்டிப்பாக என் மித்து இதையும் முடிச்சிருவா. சரி மித்து, சீக்கிரம் முடிச்சுட்டு தூங்கலாம், அப்போ தான் மார்னிங் சீக்கிரமாக எந்திரிச்சு ஒர்க் பார்க்க முடியும். வைஷு, கண்டிப்பாக இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும்டி. பேசாமல் நீ முடிச்சிட்டனா தூங்குடி, சரியா? ஏன்னா கோடிங் இப்போ தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ரன் ஆகிட்டு எரர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிட்டு தான் வைஷு நான் தூங்குவேன். மித்து, என்னடி பேசுகிற நீ? டைம் எவ்வளோ ஆயிட்டுன்னு பார்த்தியா? மித்து, எதா இருந்தாலும் மார்னிங் எழுந்து நம்ம பார்த்துக்கலாண்டி. வைஷு, என்னடி பேசுகிற நீ? ப்ராஜெக்ட்லேயே முக்கியமான ப்ராசஸ் இது தாண்டி. இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் வந்துச்சுன்னா என்னடி பண்ணுறது? அதனால் நான் முடிச்சுட்டே தூங்குறேன், சரியா? நீ ஃபஸ்ட்டு தூங்கு, அப்போ தான் காலைல சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். மித்து, எனக்கு ஒன்று தாண்டி புரியலை. இந்த ப்ராஜெக்ட்லேயே முக்கியமான பார்ட்டி இதுதான். இதை சீரியஸ் பண்ணலாம்ல, எதுக்கடி உங்ககிட்ட அவங்க கொடுத்தாங்க? வைஷு, அதெல்லாம் பற்றி யோசிக்க சுத்தமாக டைம் இல்லடி. ஃபஸ்ட்டு சீக்கிரம் இதை முடிக்கணும்டி, எரர் இல்லாமல். அப்போ தான் பேலன்ஸ் உள்ள ஒர்க்லாம் மார்னிங் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ தான் அவங்க சொன்ன டைமுக்கு நாளைக்கு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணவும் முடியும். ஆமாம் மித்து, நீ சொல்கிறது சரிதான். எப்படியாச்சும் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு நாளைக்கு சப்மிட் பண்ணணும்டி. நான் எதுக்காக அவகிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறேன்? கொஞ்ச நாளாவே நான் சரியில்லைங்கிறது எனக்கே தெரியுது. எதனால என்னால் என் மைண்டை கண்ட்ரோலாகவே வச்சுக்க முடியல அவள் பக்கத்தில் இருக்கும்போது. இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டையுமே தோணாத ஃபீலிங் எனக்கே இவளை பார்க்கும்போது தோணுது. சுத்தமாக எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவள் பக்கத்தில் இருந்தால் என் மைண்டும் மனசும் நான் சொல்கிறதே சுத்தமாக கேட்க மாட்டேங்குது. ஆனால் ஏன், எதனால இதெல்லாம்? டேய் ஆதி, டேய் எவ்வளவு நேரமாடா உன்னை கூப்பிடுறது? ஒன்னதான்டா. வருண், சொல்லுடா, கூப்பிட்டியா? என்னது கூப்பிட்டியாவா? டேய் அந்த கத்திட்டு இருக்கேன். ஆமா, என்னடா நீ என்ன கால் பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுடா, நிறைய ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு நீ என்னடானா இவ்வளவு லேட்டா வந்திருக்க? என்னடா ஆதி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்க வீட்டுக்கு? இல்லடா வருண், அது ஆஃபீஸில் ஒர்க் பார்த்துட்டே இருந்ததுல டைம் ஆயிடுச்சுடா. அதோட நிறைய மழை பெஞ்சதா, அதான் மச்சான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. டேய் இரு, இங்க பாரு, நான் ரொம்ப கேஷுவலா தான் உங்ககிட்ட கேட்டேன். நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷனா பதில் சொல்லிட்டு இருக்கா? அப்போ சார் எதுவும் மறைக்கிறீங்க? டேய் ஒழுங்கா உண்மையை சொல்லு, எதனால வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு? டேய் வருண், நானும் எதையும் மறைக்கல, உண்மையை தாண்டா சொல்றேன். டேய் என்னடா இப்படி பாக்குற? டேய் மச்சான், நான் உண்மையை தாண்டா சொல்றேன். நீ உண்மையை சொன்னா எப்படி சொல்லுவேன்னு எனக்கு எல்லாரையும் விட நல்லாவே தெரியும். நீ சொல்றதுலே தெரியுது அது பொய்ன்னு. ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லு, ஏன்டா லேட்டு? இல்ல மச்சான், அது வந்து அட பாவி, என்னடா சொல்ற? இவன் என்ன மித்ராவை வீட்டில் போய் விட்டுன்னு சொன்னதுக்கே இவ்வளோ ஷாக் ஆகி கேட்குறான். அப்போ வீட்டில் நடந்ததை சொன்னா வேண்டாம், இவன் சும்மாவே நம்மளை கலாய்ப்பான். இதில் இது தெரிஞ்சா அவ்வளோதான். அதே இதை மட்டும் எக்காரணத்தை கண்டு சொல்லிடாதரா. அட பாவி, டேய் நீயாடா மித்ரா சிஸ்டரை வீட்டில் போய் டிராப் பண்ண? சுத்தமா என்னால நம்ப முடியல மச்சான். டேய் மச்சான், வேணும்னே லேட் ஆயிடுச்சுன்னு தான் போய் விட்டுட்டு வந்தியா, இல்ல வேற ஏதாச்சும் பிளான் பண்ணியாடா?
என்னது வேற ஏதாச்சும் பிளான் பண்ணனா? டேய் ஏன்டா நீ வேற? டேய் உண்மையாவே அவ ஆபீஸ்ல இருந்து கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சுடா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதோட மழை வேற ரொம்ப பேஞ்சது மச்சான், அதனாலதான் மச்சான் வீட்ல போய் டிராப் பண்ணேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் இல்ல, சரியா? டேய் இரு நான் நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்லைன்னா எனக்கு புரியலையே. நான் எதுவுமே நினைக்கல, நீ வீட்டுல விட்டியா தான் கேட்டேன். நீ எதுக்கு இப்ப அடிஷ்னலா சொல்லிட்டு இருக்க? மச்சான் ஒன்னு கேக்குறேன், ஒழுங்கா உண்மையை சொல்லு. மறுபடியும் ஏதாச்சும் ட்ரை பண்ணியா என்ன? டேய் ஆதி மூட்டை தாண்டா கேக்குறேன். இல்லடா வருண், அது அது வந்து டேய் நீ இழுக்கிறதுலே தெரியுது, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ எதுவும் இதுக்கு மேல சொல்ல வேண்டாம் மச்சான். ஆனா நீ சரியில்லை மச்சான், அது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம். டேய் என்னடா இப்படி பாக்குற? டேய் நான் என்னடா பண்றது? அவ அவ்வளோ பக்கத்துல இருந்தா என் கண்ட்ரோல் என்கிட்ட சுத்தமா இருக்க மாட்டேங்குது. நீயே சொல்லு மச்சான், அவ்வளோ மழை பெய்யுது, அவ்வளோ குளிரு, பக்கத்துல இவ வேற நெருக்கமா கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறா. பின்ன எப்படி மச்சான்? ஆனாலும் நான் கண்ட்ரோலா தாண்டா இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியல மச்சான். சோ அதுக்கப்புறம் அங்க நின்னா ஏதாச்சும் நடந்துருமோன்னு பயமா இருந்துச்சு மச்சான். அதனால என் கோட்டை கழட்டி அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் மலையில போய் நினைச்சிட்டு நின்னுட்டேன்டா. அப்பா இப்பதானே எனக்கு பெருமூச்சே வருது. நான் கூட எங்கடா மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறிட்டோன்னு நினைச்சேன். டேய் மச்சான் நல்ல வேலை உன் மைண்டை நீ அப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு போய் மலையில் நின்று நனைஞ்ச. இல்லைன்னு வச்சுக்கோயேன், மித்ரா சிஸ்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்டை உடைச்சு மாவளக்கு போட்டிருப்பாங்கடி. ஐயோ ஆமால, இதை நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். அவை ஏற்கனவே என்ன ஃபான் பண்ணி தான் வச்சிருக்கா. இன்னொரு தடவை கிட்ட வந்தனா மண்டை உடைச்சு மாவளுக்கு போட்டிருப்பேன்னு. டே அது ஜஸ்ட் மிஸ்டா. ஆனாலும் இன்னைக்கு அவ வீட்டுல அப்படி நடந்தப்போ அவ என்ன ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்லல. அது ஏன்? ஒருவேளை மொத்தமா சேர்த்து வச்சு நாளைக்கு திட்டுவாளோ? ஐயோ ஏண்டி இப்படி என்ன பாடப்படுத்துற? நீ மச்சான் என்னடா யோசிக்கிற? ஓ இன்னைக்கு ஒருவேளை ஏதாச்சும் சம்பவம் நடந்திருந்தா மித்ரா சிஸ்டர் என்ன பண்ணிருப்பாங்கன்னு யோசிக்கிறியா? மச்சான் இதுல உனக்கு டவுட்டே வேணாண்டா. கண்டிப்பா அவங்க சொன்ன மாதிரி மண்டையை உடைச்சு மாவளுக்கு போட்டுதான்டா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. டேய் ஷாண்டா நீ வேற, வாயில நல்லா வந்துட போகுது. ஒழுங்கா மூடிக்கிட்டு வந்த வேலையை பாருடா. என்ன சார் நான் வாயை மூடிக்கிட்டு வந்த வேலையை பார்க்கணுமா? அது சரி, இவர் மட்டும் மூட வேண்டிய நேரத்துல வாயை மூடாம என்னென்னமோ பண்ணுவாராம். இப்ப வந்து என்ன வாயை மூடுன்னு சொல்லுவாராம். நல்லா இருக்கடா உங்க நியாயம். டேய் ஷாண்டா நீ வேற, ஒழுங்கா வாயை மூடிட்டு வேலையை பாருடா. வேலை அவ்வளோ இருக்குடா. நாளைக்கு அந்த யூகே ப்ராஜெக்ட்டுக்காக கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்கடா. அவங்க கிட்ட வேற ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணணும்டா. அதனால ஒழுங்கா மூடிக்கிட்டு வேலையை சீக்கிரம் பாரு. சரிங்க பாஸ். டே மச்சான் ஆதி நான் உனக்கு கேட்கணும்னு இருந்தேன். ஆமா நீ எதுக்காக மச்சான் இந்த யூகே ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட்னு தெரியும், இருந்தும் எதுக்காகடா மித்ரா சிஸ்டரையும் வைஷ்ணவி சிஸ்டரையும் இந்த ப்ராஜெக்ட்ல இன்க்ளூட் பண்ண? இது என்னடா கேள்வி? நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா நல்ல ப்ராஜெக்ட்ல போறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஐயோ டே ஆதி நான் அப்படி கேட்கலடா. ஒரு வாரத்துல முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டை 2 daysல முடிக்கணுங்கிறதே பெரிய ரிஸ்க். இதுல மித்ரா சிஸ்டரும் வைஷ்ணவி சிஸ்டரும் ஜூனியர்ஸ், அவங்கள இந்த ப்ராஜெக்ட்ல போட்டதுக்கு பதிலா சீனியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எம்ப்ளாயிஸ்னு யாரையாச்சும் போட்டிருக்கலாம்லடா. இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும்ல, அதுக்காக கேட்ட மச்சான். டேய் வருண் என்னடா நீயும் சும்மா எல்லாரும் மாதிரியும் சீனியர் ஜூனியர்னு பேசிட்டு இருக்க? இங்க பாரு மச்சான், மித்ரா வைஷ்ணவி 2 பேரை பத்தியுமே எனக்கு நல்லா தெரியும்டா. அதுவும் மித்ரா ஒர்க்ல செம்ம ஸ்மார்ட், செம்ம இன்டெலிஜென்ட் மச்சான். அதோட ரொம்ப டெடிகேட்டிவும் கூட. அவகிட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்தா அவ பெர்ஃபெக்டா பண்ணி கொடுப்பா மச்சான். எனக்கு மித்ரா மேலேயும் வைஷ்ணவி மேலேயும் நிறைய நம்பிக்கை இருக்குடா. அந்த நம்பிக்கையில தான் அவங்கள நான் இந்த ப்ராஜெக்ட்ல இன்க்ளூடே பண்ணிருக்கேன். அதனால என் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க மச்சான். கண்டிப்பா நீ வேணும்னா பாரு, அவங்க சக்சஸ்ஃபுல்லா இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி தருவாங்க. அடேங்கப்பா மித்ரா சிஸ்டரை பத்தி சொன்னோன்னு சாருக்கு எவ்வளவு கோவம் வருது. சரிடா சரி. மச்சான் ஏதாச்சும் சொன்னியா என்ன? ஒன்னும் இல்ல மச்சான், ஒன்னும் இல்ல. யூ கேரி ஆன்.